தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே. ஒரு தந்தையினுடைய இடத்தை அந்த தந்தையால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அந்த தந்தை செய்த நிர்வாகம், இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நிர்வாகிகள் வந்தாலும் அவனுடைய சிறிய குடும்பத்திற்கு அவன் செய்த நிர்வாகத்தை போன்று வேறு யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது சகோதரர்களே. தந்தையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் நிரப்ப முடியாது. இன்னொரு பாஷையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகின் எல்லா நியமத்துக்களையும் கொடுத்தான், எல்லா அருள் பாக்கியங்களையும் கொடுத்தான். ஆனால் அல்லாஹுவின் தூதருக்கு கொடுக்காத ஒரு அருளை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, தந்தையை பராமரிக்கிற அருள். தந்தையின் முகம் காணாமகத்தான் அல்லாஹுவின் தூதர் பிறந்தார்கள். அந்த பாக்கியம் அல்லாஹுவின் தூதருக்கு கூட கிடைக்கவில்லை. ஆனால் அந்த அருளை, அந்த பாக்கியத்தை, அந்த வாய்ப்பை என்னுடைய கண் முன்னே நடமாடுகின்ற சுவர்க்கமாக அல்லாஹ் தந்ததற்கு பிறகும் கூட அதை புறக்கணிக்கிறோமே, அதை எட்டி உதைக்கிறோமே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும். நாம் மிக கடுமையாக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், என்னுடைய தந்தை என்னோடு அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முரண்பட்டுக் கொள்கிறார், நான் அவரோடு முரண்பாடோடு சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கலாமா என்று கேட்ட நேரம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தந்தைக்கான உரிமையை எப்படி விளங்கி இருந்தார்கள் என்பதை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. உன் தந்தையோடல்ல, உன் தந்தையோடல்ல, உன் தந்தை போடுகிற செருப்போடு கூட, உன் தந்தை அணிகிற பாதணிகளோடு கூட நீ முரண்பட்டு விடாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த மனிதனுக்கு. தந்தைக்கு முன்னால் குரலை உசைத்து பேசுகிற, தந்தையை இரண்டாம் தரமாக கணிக்கிற, நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற, நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிற என் ஈமானிய உறவுகளே, வார்த்தைகள் கவனம், வார்த்தைகள் கவனம். சுவர்க்கத்தை நிராகரிக்கிற, சுவர்க்கத்தின் நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். தந்தை என்ற உன்னதத்தை இழந்தவர்கள் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என் ஈமானிய உறவுகளே. தந்தை அல்லாஹ் அப்படித்தான்